தேவன் பரிசுத்தமானவர். நாம் பாவ குணத்தால் பரிசுத்தமானவர்கள் இல்லை. தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள நம் பாவ குணம் முழுக்க சுத்திகரிக்கப்பட வேண்டும். வெறும் பாவ மன்னிப்பு மட்டும் அடைந்தால் போதாது, உண்மையான பரிசுத்தம் வேண்டும். இந்த இடத்தில்தான் அனைவரும் தவறுகிறோம். பாவ குணம் நீங்க வேண்டும் என்று நாம் தேடுவதில்லை. வேதம் பாவ சரீரம் நீக்குவதற்கான வழியை சொல்கிறது. ரோமர் 6:6, 1 யோவான் 1:7. ஆனால் நாமோ அதை அலட்சியம் பண்ணுகிறோம். பாவ மன்னிப்பு மட்டும் போதும் என நினைக்கிறோம். தேவன் நாம் நினைப்பது போல பாவங்களை மன்னித்து கொண்டே இருப்பதில்லை. அறியாமை உள்ள காலங்களில் அவர் காணாதவர் போல இருந்தார். அறியாமை என்றால் இவர்தான் தேவன் என்று அறிவு இல்லாமை. அப்போது செய்த பாவங்களை தேவன் மறந்து விடுகிறார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அதை எரிந்துவிட்டேன் என்கிறார். சங்கீதம் 103:12. ஆனால் இது அதன் பின் செய்கிற பாவங்களுக்கானதல்ல. அனுதினமும் அவர் இப்படி செய்வதில்லை. தாவீது பாவம் செய்தான். அதற்கான தண்டனையை கடுமையாக தந்தார். கவனப்பிசகாக செய்த பாவம்தான் என்று அவர் விட்டுவிடவில்லை. அவன் மகள் கெடுக்கப்பட்டாள். மற்றொரு மகன் கொல்லப்பட்டான். அப்சலாம் என்ற இன்னொரு மகன் கலகம் செய்தான். பெத்சிபாலிடம் செய்த ஒரே ஒரு பாவம் அவன் தலைமுறையையே கவிழ்த்து போட்டது, நாசமாக்கியது. அவனுடைய பிள்ளைகள் யாரும் உட்படவில்லை. அவனிடம் இருந்த தேவ பயம் அவர்களுக்கு கடந்து போகவில்லை. காரணம் இவனுடைய துணிகரமான ஒரே ஒரு பாவ செயல்தான். பின்வந்த சாலமோனும் துணிகரம் கொள்கிறான். தாவீதுடைய பரிசுத்தத்தை காட்டிலும் பாவமே பலத்த நாசத்தை ஏற்படுத்தியது. தாவீது மன்னிக்கப்பட்டாலும் பாவத்திற்கான பலனை அடைந்தான். அவனை விடாது அது துரத்தியது. இதனால் தான் தாவீது பாடுகிறான், எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று. ரோமர் 4:7. மன்னிப்பு அது ஈஸி அல்ல, மிக மிக அரிதான விஷயம். தாவீதுக்கு அது புரிந்தது. தாவீது தன் பாவங்களுக்கான பலங்களை அடைந்தாலும் மன்னிக்கப்பட்டான். இந்த இரக்கம் அநேகருக்கு கிடைப்பதில்லை. யூதாசு மனம் திரும்பி அழுதான் தன் அறியாமைக்காக. மனம் வருந்தியதால் நாண்டு கொண்டு செத்தான். மன்னிப்பு அப்போதும் அவனுக்கு கிடைக்கவில்லை. இயேசு அவனை கடிந்து கொண்டிருந்தும் அவன் மீறி நடந்ததால் அவனுக்கு இரக்கம் கிடைக்கவில்லை. அவனுடைய அலட்சியம் அவனை அழித்தது. சவுலின் அலட்சியத்தையும் தேவன் புறக்கணித்தார். இரண்டகம் பண்ணுவது வெள்ளி சூனியத்திற்கு ஒப்பானது என்கிறார். இரண்டகம் என்றால் தேவனுக்கும் சம்மதம், பாவத்திற்கும் கீழ்ப்படியாமைக்கும் சம்மதம். இந்த நிலையில்லாமை தான் மாம்சமான நம் இயல்பு. என்றாலும் இது ஏற்கத்தக்கதல்ல. மாறுபாடு கொல்லும் என்கிறான் சாலமோன். தன் அனுபவத்தை சொல்கிறார். மூடரின் நிர்விசாரம் அவளை அழிக்கும் என்கிறார். நீதிமொழிகள் 1:32. நாம் மூடராக இருக்கிறோம். அதனால் பாவத்தை குறித்து அலட்சியமாக எண்ணுகிறோம். ஆனால் இது நம் வாழ்க்கையை எவ்வளவாக பாதிக்கிறது என்று நமக்கு தெரிவதில்லை. பாதிப்பு வரும்போது தான் தாவீதிற்கு வலித்தது, சாலமோனிற்கும் வலித்தது, ஆதாமிற்கும் வலித்தது, காயினுக்கும் வலித்தது. எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாதது என்று புலம்புகிறான். ஆதியாகமம் 4:13. பாவம்தான். அதற்கு என்ன பெயரிட்டாலும் அது பாவம்தான். அது நம்மை அழித்துவிடும். காயினை மன்னித்தாரா?
ஆதாமை மன்னித்தாரா? சவுலை மன்னித்தாரா? அதற்கான பலனை அவர்கள் அனுபவித்தார்கள். சவுல் வாளை தரையில் நாட்டி அதன் மீது பாய்ந்து உயிரை விட போராடுகிறான், முடியவில்லை. மூடரின் நிர்விசாரம் இதுதான். ஏன் பாவத்திற்கு துணிகரம் கொள்ள வேண்டும்? அறிந்து செய்த பாவங்களை தேவன் மன்னிப்பதில்லை, மறப்பதில்லை. அதற்கான பலனை தந்தே தீருவார். மாம்சமான மனுஷன்தானே, அவன் காலங்கள் 120 வருடங்கள் தானே என்று தயவாய் அவர் எண்ணினாலும் பாவங்களை அவர் சகிப்பதில்லை. அவர் உண்டாக்கின மாம்சமான மனுஷன், மிருகங்கள் உட்பட அனைத்தையும் பூமியில் இராதபடி ஜலப்பிரளயம் கொண்டு அழித்தார். ஆதியாகமம் 7:4. காரணம், மனுஷர்கள் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். 20 நாட்களே உயிரிழக்கும் கொசுவிற்கு நாம் ஐயோவென்று இரக்கம் காண்பித்தாலும் அது நம்மை கடித்து தொல்லைப்படுத்துவதை சகிக்காமல் அதை தேடி தேடி கொள்கிறோம் இல்லையா? அதே போலத்தான் தேவனும். இன்றும் பூமியில் நிகழும் நாசங்களுக்கு எல்லாம் சிறிதும் திருந்தாத நம் துணிகர பாவங்களே காரணம். நான் படித்தவரை வேதத்தில் தேவன் பாவங்களை கடுமையாக பார்க்கிறாரே என்று மன்னித்து கொண்டே இருப்பார் என்று சபைகள் ஏகமாக கிருபை என்ற பெயரில் போதிக்கிறார்களே, அது சுத்த பொய். ஆமாம், நம்மை துணிகரம் கொள்ள வைத்து நாசமாக்கும் போதனை இது. இதில் கொஞ்சமும் உண்மையில்லை. மாம்சத்தின்படி விதைக்கிறவன் அதற்கான பலனை அறுப்பான் என்பதே உண்மை. ஆகையால் தேவனை பரியாசம் பண்ணாதிருங்கள் என்கிறார் பவுல். கலாத்தியர் 6:7-8. பாவ மன்னிப்பு நமக்கு தேவையில்லை பிரதர். பாவ சரீரம் ஒரே அடியாக நம்மிடமிருந்து ஒழிய வேண்டும். சகல பாவங்களையும் நீக்கும் சுத்திகரிப்பு நமக்கு வேண்டும். அதுதான் மெய்யான பரிசுத்தத்தை உண்டாக்கும். யாருக்கு வேதனை? யாருக்கு காரணமில்லாத காயங்கள்? யாருக்கு தவிர்க்கப்பட வேண்டிய செலவுகள்? வீணான சண்டை, குடும்ப பிரிவினைகள், சின்ன சின்ன அலட்சியத்தால் நாம் அடைகிற வேதனைகள், நாசங்கள், மோசங்கள் அநேகம். சகல பாவங்களுக்கும் ஒரேடியாக முற்றுப்புள்ளி வைக்கவே தேவனிடம் நாம் வந்திருக்கிறோம். அவ்வளவு பெரிய தாவீதே சறுக்கிவிட்டான். உண்மைதான் என்றாலும் சங்கீதம் 51 படித்து பாருங்கள். எவ்வளவாக உணர்வுள்ள மனுஷன் அவன் என்று நமக்கு தெரியும். நிலைவரமான ஆவியை நெல் சிருஷ்டியும் காணிக்கை பலிகள் உமக்கு விருப்பமில்லை என்கிறான். சூழ்நிலைகளால் மாறாத ஆவிதான் நிலைவரமான ஆவி. அதை கேட்கிறான், மன்னிப்பை கேட்கவில்லை. தான் இனி தவறாதபடி அதுதான் இப்போது அவனுக்கு தேவை. பாவ சரீரம் ஒழிந்துவிட்டது என்கிறார் பவுல். சிலுவையில் இயேசுவுடன் அறையப்பட்டேன் என்கிறார். முடிந்துவிட்டது எல்லாம் ஒரே அடியாக. இனி பாவமோ பலவீனமோ தாறுமாறோ மீறுதல்களோ எதுவும் இல்லை. அவைகளுக்கு வாய்ப்பே இல்லை என்கிறார் அவர். ரோமர் 6:6. நான் எப்போதும் இனி கிறிஸ்துவின் நிறைவான பூரண சாயலில்தான் இருப்பேன் என்பதே சிலுவை தரும் நம்பிக்கை. ரோமர் 6:5. இது மாறாதது. ஏனெனில் இதை செய்தது நானல்ல, தேவன். என் முயற்சினால் உண்டான மாற்றங்களாக இருந்தால் அது ஒழிந்து போகும். என்னை சிலுவையில் அறிந்தது தேவன். எனக்கே இதனால் முடிவு உண்டாயிற்று. என்னை கிறிஸ்துவுடன் அவர் இணைத்தார். ஆகையால் அவரைப் போல அவருக்காக அவரால் வாழப்போகிறேன் என்கிறார் பவுல். அதன் சிறப்பான பலன்களை நாம் பார்த்துவிட்டோம். இப்படி வாழ சின்ன விசுவாசம் போதும். அதே தரமான வாழ்க்கை நம்மிடமும் இந்த சிலுவை பற்றிய சத்தியம் உண்டாக்கும். நிலைவரமான ஆவி இதுதான். இது முடியும் என்கிறது சிலுவை.